வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல ஒரு நடிகை இறந்து போனதுக்கு இந்த இயக்குனர் தான் காரணம் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. அந்த நடிகை அப்படி யார பேசியிருக்காங்க, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோபா வாழ்க்கையை பாலு மகேந்திரா அழிச்சிட்டாரு. குமரிய நடிகை. சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் சாந்தி வில்லியம்ஸ். இவங்க சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சித்தி, மெட்டி ஒலி, வாணிராணி போன்ற நாடகங்கள்ல பல்வேறு தொடர்களில் நடித்த இவங்க நடிகை சோபா தற்கொலை குறித்து கண்கலங்கி பேட்டி ஒன்றுல பேசியிருக்காங்க. 11 வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வந்த சாந்தி தமிழ் மற்றும் மலையாள என பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கேமராமேனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தாங்க. இதனையடுத்து கணவர் இறந்த பிறகு 18 வருஷத்துக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்து இவங்க சீரியல்ல அம்மா மற்றும் மாமியார் கதாபாத்திரத்துல நடித்து வராங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சாந்தி வில்லியம்ஸ் மறைந்த நடிகை சோபா குறித்து கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்னுயிர் காமம், குரோமதம், மோகம், அகல்நாமா என இவங்களோடு 2 படத்துல அவளோடு நடித்திருக்கேன். அந்த படத்துல சோபா என் தங்கையாக நடித்திருக்காங்க. அந்த படத்தில் நடிக்கும் போது நாங்க 2 பேருமே ஷெட்டில் ஓடி பிடித்து விளையாடுவோம். அப்படி அவளுக்கு 13 வயசுதான் இருக்கும். என் மடியில் வந்து உட்கார்ந்துகிட்டு விளையாடி கொண்டே இருப்பா. மூடுபனியில் படப்பிடிப்பில் அவளை நான் பார்த்தேன். அப்போது கூட என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டேன். அப்போ அது எதுவுமே சொல்ல, கடைசியாக இந்த புடவையில் நான் தான் அவளை பார்த்தேன். அதே புடவையில் தான் தற்கொலை செய்து கொண்டாள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு என் உயிரை போய்விட்டது. என் கணவர் தான் என் கதவை உடைத்து உடலை கீழே இறக்கினார். சோபாவை என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களின் குடும்பத்தில் நானும் ஒரு பெண்ணாகத்தான் இருந்தேன். அவள் இப்படி ஒரு முடிவை தேடிக்கொள்வாள் என்று யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தர் வாழ்க்கை கெடுக்கிறாங்க என்றாலே நல்ல வாழ்க்கை கெடுத்துவிடும். ஆனால் வாழ்க்கை அழிக்கக்கூடாது. இவளுடைய வாழ்க்கை பாலு மகேந்திரா அழிச்சிட்டாரு. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அவன் அங்கே வருகிறான் என்றால் நான் இந்த பக்கமே போய்விடுவேன். அவர்தான் எனக்கு முதல் கேமராமேன். அவர்தான் நல்லா பேசுவார். கடைசியில் சோபா வாழ்க்கையை விளையாடி அந்த பெண்ணின் வாழ்க்கையை முடிச்சு போச்சு என்று நடிகை சாந்தி வில்லியம்ஸ் கண்ணீருடன் பேசியிருக்காங்க. 80களில் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகையாக பள்ளம் வந்தவங்க தான் சோபா. தனது 3 வயதில் இருந்தே குழந்தை நட்சத்திரமாக மலையாள சினிமாவுக்குள்ள நடித்து வந்தாங்க. 18 வயதில் 17 படங்கள் நடித்து சோபா தேசிய விருது, மாநில விருது, ஊர்வசி விருது என பல விருதுகளை பெற்றிருக்காங்க. 1978ஆம் ஆண்டு பாலு மகேந்திரா இயக்கத்தில் நிஜமும் நிலமும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தாங்க சோபா. தொடர்ந்து பாலு மகேந்திராவுடன் பசி, முள்ளும் மலரும், அழியாத கோலங்கள், மூடுமணி போன்ற படங்கள்ல அடுத்தடுத்து நடித்து வந்தாங்க. பசி படத்துல இவரின் அசாத்தியான நடிப்புக்கு தேசிய விருது கிடைத்தது. ஏற்கனவே திருமணமான பாலு மகேந்திரா மீது காதல் வாய்ப்பட்டதால் பல விமர்சனங்களுக்கு ஆளானாங்க சோபா. புகழின் உச்சின் இருந்த போதே 1980ஆம் ஆண்டு திடீரென்று தற்கொலை செய்து கொண்டாங்க. இவங்களுடைய தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.